சரி ஓகே, இழிவான ஸ்டூடெண்ட்லாம் பேசியாச்சு. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம நாயகன், அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரை பேச சொல்லுவோம். இப்போ ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுங்க, எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டுங்க. இங்கு நான் வந்தது எனக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக அல்லாமல் நீங்கள் என்னை வாழ்த்து, அந்த வாழ்த்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்தை நான் இந்த இடத்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த இடத்துல நான் வந்திருக்கேன் என்று சொன்னால் புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குது? ஆமா இல்லப்பா, இதுல எல்லா லாங்குவேஜும் வரும்பா. இல்லையே, வரலையே, எனக்கு புரியலையே. இது இருக்கிற எல்லா லாங்குவேஜ் வருமே, இது என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே. புரிய மாட்டேங்குது. புரியாத புதிராக இருக்கக்கூடிய புதிரிலிருந்து புரியாதவை எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய பேசக்கூடிய புரிய வைத்துதான் என்னுடைய புரிதலாக இருக்கும். அதுவே உங்களுடைய புரிதலில் இருந்து வரக்கூடிய புரிதல் தான் புரியாதது புரிந்தது புரிய போகிறது. எந்த லாங்குவேஜ் சார் இது? அது எனக்கும் தெரியலப்பா. முத நாளே இப்படி இருக்கு, மிச்ச நாள்லாம் என்ன நான் பாட போறேன்னு தெரியல. விட்டு ஏதாவது பேசணும், அப்படியே விட்டு. சரி ஓகே, கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. சார் சார் என் பேர் வரல சார். உன் பேர் வரலையா? என்ன உன் பேரு? சார் 7ஆம் நம்பர்ல இருக்கும் பாருங்க சார். 7ஆம் நம்பரு? பேர் என்னப்பா? துன்பத்துறை சார். துன்பத்துறை. எப்பா 7ஆம் நம்பர் தானே சொன்ன? ஆமா சார். 7ஆம் நம்பர்ல ஏதோ பிரேமா லதா ஏதோ வேற ஏதோ பேர் இருக்கேப்பா. அவங்க தானே வந்திருக்கணும், அவங்க வரலையா? சார் சார் கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க சார். அவங்களுக்கு உங்களை மாத்திட்டாங்க? ஆமா சார். அவர்கிட்ட அந்த பொண்ணு யாரோ சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி இருந்துச்சு, கடைசி நேரத்துல சீட்டு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க போல. என்ன பண்றது? சரி போங்க, வெளில போயிட்டு நல்லா தான் இருக்கணும், புரியுதா? போங்க போங்க.